Hello everyone. Today we will be telling you about market outlook and trading ideas for the week ahead with Mr. Imran Vora, VP Equity Research. Subscribe now and press the bell icon to GEPL Capital's YouTube channel and never miss out on any stock market update and build your knowledge on investment. வணக்கம் நண்பர்களே. இந்த வார தேசிய பங்கு குறியீடு நிஃப்டி 17,671 நிறைவு பெற்று 444 புள்ளிகளுடன் பெரிய இழப்பு சந்தித்தது. இது சராசரியாக 2.45% இழப்பு. இந்த வாரம் நிஃப்டியில் லோவர் டாப் லோவர் பாட்டம் பதிவாகி உள்ளது. நிஃப்டி 3 வாரத்தின் கீழ் நோக்கி சென்ற அளவில் நிறைவுற்று உள்ளது. இதனால் பங்கு சந்தை மேலும் சரிய அதிக வாய்ப்பு உள்ளது. நிஃப்டியின் தினசரி அட்டவணை 20 நாள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு கீழ் முடிந்துள்ளது. இது முதன்முறையாக 3 மாதம் கழித்து நடந்துள்ளது. இதனால் பேங்க் நிஃப்டியில் குறுகிய காலம் மற்றும் நடுத்தர காலத்தில் கரெக்ஷன் வர அதிக வாய்ப்பு உள்ளது. நிஃப்டியின் வேகம் குறிக்கும் குறியீடு RSI 50க்கு கீழ் உள்ளது. இது மேலும் கீழ் நோக்கி திரும்பியவாறு உள்ளது. இதனால் நிஃப்டியில் பாசிட்டிவ் ஸ்ட்ரென்த்துக்கு பற்றாக்குறை ஏற்பட்டு உள்ளது. நிஃப்டியின் உடனடி சப்போர்ட் லெவல் 17,452. இதை உடைத்தால் 17,055க்கும் கீழ் நோக்கி செல்ல அதிக வாய்ப்பு உள்ளது. நிஃப்டி 18,025 அடைந்தால் 18,604 அடைய அதிக வாய்ப்பு உள்ளது. இது நிஃப்டியின் ரெசிஸ்டன்ஸ் லெவல். வரும் வாரத்தில் நிஃப்டியில் வர்த்தகம் செய்ய 17,452 ஸ்டாப்ஸாக கொண்டு தாங்கள் லாங் பொசிஷனை தொடரலாம். இனி பேங்க் நிஃப்டியை பற்றி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை விட குறைவான செயல்திறனில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வாரம் பேங்க் நிஃப்டியில் பேரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் பேட்டர்ன் பதிவாகி உள்ளது. அதுவும் பேங்க் நிஃப்டி புது உச்சம் அடைந்த இடத்தில் பதிவாகி உள்ளது. இதற்கு முக்கிய காரணம் ப்ராஃபிட் புக்கிங். பேங்க் நிஃப்டியின் தினசரி அட்டவணை 20 நாள் சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு மேல் உள்ளது. இதனால் இந்த துறை இன்னும் வலுவாக இருப்பதை மேற்கோள் காட்டுகிறது. பேங்க் நிஃப்டியின் தினசரி வேகம் குறிக்கும் குறியீடு 50க்கு மேல் உள்ளது. இதனால் இந்த துறை குறுகிய காலம் மற்றும் நடுத்தர காலத்தில் ஏர்முகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியின் உடனடி சப்போர்ட் லெவல் 38,426. இதை உடைத்தால் 37,744க்கும் கீழ் நோக்கி செல்ல அதிக வாய்ப்பு உள்ளது. பேங்க் நிஃப்டி 40,587 அடைந்தால் 41,829 அடைய அதிக வாய்ப்பு உள்ளது. 2 பங்குகள் வரும் வாரத்தில் கவனிக்க வேண்டியவை. அவை ABFRL லிமிடெட் மற்றும் ராம்கோ சிமெண்ட் லிமிடெட். ABFRL பங்கை 256 முதல் வாங்கலாம். 275 முதல் வரை செல்லக்கூடும். 245 ஸ்டாப்ஸாக கொண்டு ABFRL பங்கை வாங்கலாம். ராம்கோ சிமெண்ட் பங்கை 1050 முதல் வாங்கலாம். 1130 வரை செல்லக்கூடும். 990 ஸ்டாப்ஸாக கொண்டு ராம்கோ சிமெண்ட் பங்கை வாங்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். மேலும் அதிக வீடியோக்களுக்கு GEPL Capital யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி. Investments in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing. Investors must make their own investment decision based on their specific goals, financial position, and risk appetite. The content provided herewith is purely for information and educational purpose only.